பிரதர், சொல்லுங்கள் சார். சாரை பார்க்கணும். உங்கள் நேம்? குணா. சரி, வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே. சொல்லுப்பா. சார், குணான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவரை மேலே அனுப்பவா இல்லை வெயிட் பண்ண வைக்கவா? வெயிட் பண்ண சொல்லு, நானே வரேன். ஓகே சார். ம். என்ன குணா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனதுலேருந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கேன். வாங்க மேலே போய் பேசலாம். ஓகே சார். ம். என்ன குணா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? சார், ஆமாம் சார், ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? பண்ணிட்டா போச்சு. நம்ம ஆஃபீஸில் எதுவும் வேக்கன்ட் இருந்தால் சொல்ல முடியுமா? யாருக்கு குணா? தெரிஞ்சவங்க யாருக்காச்சுமா? இல்லை சார், எனக்கு தான். சூப்பர் குணா, உங்களுக்கா? ஆனால் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? சார், என்ன சார், கேளுங்க சார். நான் நிறைய டைம் கால் பண்ணி கூப்பிட்ருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்க விருப்பம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க கம்பெனிலையாவது ரெஃபர் பண்ணலான்னா அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. கேட்டதுக்கு எனக்கு எந்த ஜாப்பும் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னடானா வேலை கேட்டு வந்திருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல குணா. சார், செய்கிற வேலையை லவ் பண்ணேன், அதனால் லைஃப் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப் எவ்வளோ சின்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனலாக மனசு சொல்கிறது கேட்டது தப்பாக போச்சு. இப்போ தான் மூளை சொல்கிறது கேட்குறேன். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் சார். ஓ, அதுதான் பிரச்சனையா? ஓகே குணா, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? சார், நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்தா? நோ, நெக்ஸ்ட் வீக்கே ஜாயின் பண்ணுறீங்க. சார், தேங்க்யூ சார். வெல்கம் குணா, மண்டே ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஓகே. குணா சார், அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு படித்து கிடைச்ச வேலையை கூட மிஸ் பண்ணலாம், ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலையை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. டேய், மாமா கால் பண்ணியிருந்தாராம்ல, ஏன்டா எடுக்கல? மா, சும்மா பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டே இருக்காருமா. கல்யாணம் பண்ணணும் தானே சொன்னாரு. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு எதுக்குடா அவரை வெயிட் பண்ண வைக்கிற? எனக்கு என்னமோ அவர் கேட்குற மாதிரி இல்லையே, நீ கேட்குற மாதிரி இருக்கு. உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ண போற, இதில் எனக்கு என்னடா வந்துச்சு? மா, வர வாரம் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கு, பார்த்துக்கிறேன். குணா என் லவ்வராக இருக்கானோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கானோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும் கடவுளே.
நான் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். என்னாச்சு? ஆ ம், பெரியப்பாங்க. பெரியப்பா தானே. ஆட ஒன்றும் இல்லைங்க. எதுக்கு? வாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லைங்க, வீட்டில் பெரியப்பா கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. இதுவரை ஒரு 10 பொண்ணுங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருப்பாரு. இதில் என்ன இருக்கு? பண்ணிக்க வேண்டியதானே? உங்களுக்கும் வயசாயிட்டு இருக்குல்ல. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. ஏன் அவர் காமிச்ச ப்ரொஃபைல் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லாமல் இல்லை, ம் ஆனால் அதில் ஒரு ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, ஆனால் அந்த பொண்ணு வேணாம், வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்து சுகம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க ப்ரொஃபைலை நான் பார்க்கலாமா? ஆ இதோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணலாம். ஆனால் அவங்க பார்த்த பொண்ணு இருக்கே, பா தாங்க முடியல. இவங்க ஓகேவா? நான் கிளம்புறேன் குணா. ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க நில்லுங்க. ஒளி உங்களை தாங்க. ஏங்க ஏன் அழுகுறீங்க? இல்லை நான் காட்டின பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்புறம் ஏங்க அழுகுறீங்க? ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன். ஏங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? நான் உங்களை லவ் பண்ணுறேன் குணா. இது எப்பத்துலேருந்து? ராஜி, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபோட்டோ காமிச்சதுலேருந்து நான் பார்க்லேயே சொல்லியிருப்பேன். நீங்களும் ராஜியை லவ் பண்ணது எனக்கு அப்போ தான் தெரியும். எங்க ராஜி போன இடத்த நான் யூஸ் பண்ணிப்பேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு தான் சொல்லாமல் வந்துட்டேன். இப்போ கூட நீங்கள் எனக்கு கிடைக்காம போயிடுவீங்களோன்ற பயத்தில் சொல்லிட்டேன். சாரி குணா, ஐம் so sorry. குணா, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பாக தான் எடுத்திருப்பீங்க. எந்த பொண்ணும் அவ்வளோ வந்து லவ் சொல்ல மாட்டா. ஆனால் நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் என்னை தப்பாக தான் நினச்சிருப்பீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் எனக்கு ஓகே சொன்னால் கூட ஃப்யூச்சரில் சொல்லி கட்டுவீங்கல்ல. ஏய் லூசு. ஆமாம், நான் லூஸு தான். அதான் இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியல.
ஐயோ அப்பா. அம்மா. ஐயோ அம்மா. அம்மா. டே குணா, மாப்பிள்ள போன் பண்ணியிருந்தாருடா. உன் தங்கச்சிக்கு இடுப்பு வலி வந்துருச்சான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாடா. சீக்கிரம் வாடா போலாம். எந்த ஹாஸ்பிட்டல்மா? தங்கச்சி வீட்டு பக்கத்துல இருக்குல்ல பெரிய ஆஸ்பத்திரி, அங்கேயாடா. பைக் சேவிங்க. அங்கதான் மாட்டி இருக்கு பாருடா. போலாம்டா. நல்லா பிடிச்சுக்குமா. போலாம்ல? போலாம். சீக்கிரம் போ. நல்ல வேளை அந்த மாங்காட்டம்மா கை விடல. நல்லபடியா பேத்தி பிறந்துட்டா. டே, கோவிலுக்கு போயிட்டு வரணும்டா. போலாம் போலாம். பாரு மா, நீ பண்ண ப்ரெஷர்ல போனே மறந்துட்டேன் பாரு. நான் என்ன இவ்வளோ மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கு? ஐயோ, என்ன மொழி எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா? என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? The customer you're trying to reach is not available. Please call back.
customer you're trying to reach is not available. Please call back.